ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி விலங்கு டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸோ நமக்கு எல்லாருக்குமே தெரியும் நாளைக்கு நியூ இயர். ஸோ நமக்குள்ளே 1000 எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும். ஓகே, நமக்கு மனசுக்கு பிடிச்ச ஒரு போஸ்டர்கிட்டேருந்து ஒரு கம்யூனிகேஷன் நமக்கு வராதா, அட்லீஸ்ட் ஒரு ஹாப்பி நியூ இயர் மெசேஜ் வராதா, ஸோ ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். ஸோ அதை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ ஆப்போசிட் போஸ்டர்கிட்ட நம்மளுக்கு ஒரு கம்யூனிகேஷன் வருமா வராதா, அதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ மனசிலாக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இது வந்து வீடியோ வந்து ஜெர்னல் ரீடிங் ஆகும், டைம்லெஸ் ரீடிங். ஸோ எல்லாருக்கும் எல்லா இன்ஃபர்மேஷனும் மேட்சாக இருக்குன்னு அவசியம் கிடையாது. ஸோ யாருக்கு ரெஸ்னைட் ஆகும் அவங்க மட்டும் எடுத்துக்கோங்க, மற்றவங்க ஃப்ரீயாக விட்டுடுங்க. ஓகே ஓகே இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டார், Queen of Cups, Moon, Ten of Pentacles, Four of Wands, Knight of Cups, Six of Swords, Six of Wands, Ten of Cups, Ten of Wands, Page of Wands, World. So bottom of the deck, King of Wands. Nine of Pentacles, Fool, Moon, Ace of Wands, Nine of Cups, Wheel of Fortune, Five of Pentacles, Seven of Wands, Hanged Man, Seven of Cups, Hermit, Seven of Swords, Knight of Wands. Okay, thank you so much, Angus. Thank you. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஆக்சுவலி நம்ம புதுசாக ஒரு சேனல் க்ரியேட் பண்ணியிருக்கோம், தேவி தேவ் 1111. ஓகே, ஸோ இன்ட்ரெஸ்டாக இருக்கவங்க அந்த சேனலே கொஞ்சம் பாருங்கள். ஓகே 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 தென் நம்ம இப்போ வீடியோ அந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம். அப்படின்னா நீங்கள் லவ் பண்ண பர்சன் கிட்டே உங்களுக்கு ஒரு கால ஒரு மெசேஜ் ரிசீவ் பண்ணியிருக்காரு, ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்கான்னு பார்க்க போகிறோம். ஸோ வந்து வீடியோ பாசிட்டிவ் ரீடிங் கிடையாது, கலெக்டிவ் ரீடிங், ஜெனரல் ரீடிங். யாருக்கு ரெஸ்னைட் ஆகுது அவங்க மட்டும் எடுத்துக்கோங்க, மற்றவங்க ஃப்ரீயாக விட்டுடுங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ நான் பொண்ணுனால பையனை பற்றி பேசுகிறேன், இந்த வீடியோ பார்க்குறவங்க ஆப்போசிட்டாக சேஞ்ச் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே ஓகே இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஸோ இந்த ஒரு பர்சன் ஆக்சுவலி ரிலேஷன்ஷிப்பை விட்டு மூவ் ஆகி போயிட்டு உண்டு. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இவர் ஆக்சுவலி மூவ் ஆகி போயிட்டு சொல்லி மேபி இந்த ஒரு பர்சன் உங்களுக்கு லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், இல்லைங்க இவர் உங்களை விட்டுட்டு வேறு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போயிருக்கலாம், நீங்கள் விட வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வந்திருக்கலாம், இல்லைங்க விட வேண்டிய ஒரு கட்டாயம் வந்திருக்கலாம். ஓகே, இவர் ஃபேமிலியோட மேபி எங்கேயோ போயிட்டுன்னு நம்ம சொல்லலாம். இவர் மூவ் ஆகிட்டு இந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு. ஏன்னா நம்ம என்ன தான் வந்து லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பில் அந்த ஒரு ஆன்லைன் வழியாக ஒரு கம்யூனிகேஷன் நடக்கிறதுக்கும் நம்ம நேரில் பார்த்து மீட் பண்ணி பேசி கூலாக ரிலாக்ஸாக பீஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கும். எல்லோரும் வந்து அந்த லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பை வந்து இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டாங்க நம்ம சொல்லலாம். ஏன்னா அது ஜஸ்ட் ஒரு டைம் பாஸ், எப்போமாவது இருக்க ஆன்லைனில் வந்து ஹாய் ஹலோன்னு சொல்கிறது. பட் உண்மையாக ஆத்மார்த்தமாக லவ் பண்ணுறாங்க, ஆன்லைன் ரிலேஷன்ஷிப்பையும் வந்து கொண்டு போவாங்க. பட் இந்த ஒரு பர்சன் மேபி இவர் ஆக்சுவலி போயிட்டுன்னு நம்ம சொல்லலாம், சீட்டிங் கார்டு வந்துட்டு நமக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு பர்சன் மேபி இது லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கும், நீங்கள் நேரில் மீட் பண்ணி சந்தித்த நாட்களை வரைக்கும் ஆன்லைனில் நீங்கள் வந்து கம்யூனிகேஷன் பண்ண நாட்கள் அதிகமாக இருக்கலாம்.
ஓகே, இவர் பல டைம் இந்த ஒரு போஸ்டருக்கு உங்கள் கூட ஒரு கம்ப்ளீஷன் ஃபீல் ஆகிட்டு உண்டு. ஓகே, கம்ப்ளீஷன் மீன்ஸ் என்ன சொல்கிறது, ஸோ இவங்ககிட்ட எப்படி வேணாலும் இருக்கலாம், ஃப்ரீயாக இருக்கலாம், ஃப்ரீயாக பேசிக்கலாம், நம்மளை ஒரு ஒரு ஃப்ரீடம், ஒரு பீஸ், ஒரு ஹாப்பினஸ் கிடைக்குங்கிற ஒரு தோட்ஸ் இவருக்கு பல டைம் ஃபீல் ஆகிட்டு உண்டு. இவர் ஆக்சுவலி லைஃப்பில் சில சுச்சுவேஷன்ஸ் சில ஸ்ட்ரகிள்ஸ்னால இவர் டவுன் ஆகி நிற்கக்கூடிய ஒரு டைமில் உங்ககிட்ட பேசினா, இல்லைங்க உங்களை பார்த்தா, இல்லைங்க உங்ககிட்ட ஒரு 10 மினிட்ஸ் மீட் பண்ண அப்படின்னா இவரோட பாரம் வந்து அது குறையின்னு இவருக்கு ஒரு தாட்ஸ் உண்டு. இவரோட அந்த பெயின் ரிலீஸ் ஆகும்னு ஒரு தாட்ஸ் உண்டு. நம்ம அதையாக அந்த கம்ப்ளீஷன் நமக்கு சொல்லுது. ஏன்னா ஒரு சில ரிலேஷன்ஷிப் வந்து நம்ம நம்ம எவ்வளோ லைஃப்பில் நம்ம எவ்வளோ டவுன் ஆனாலும், நம்ம எமோஷ்னலி எவ்வளோ வீக்காக ஆனாலும், ஒரு சில ப்ரோசஸ் நம்ம லைஃப்பில் வரக்கூடிய ஒரு டைமில் ஜஸ்ட் அவங்ககிட்ட வரக்கூடிய ஒரு கம்யூனிகேஷனாக இருக்கட்டும், இல்லைங்க ஒரு மீட்டிங்காக இருக்கட்டும், நமக்கு அது ஒரு ஹீலிங் நமக்கு கிடைக்கும். ஸோ அதே மாதிரியாக இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இந்த ஒரு பர்சனுக்கு பல டைம் உங்ககிட்ட ஒரு ஹீலிங் ஃபீல் ஆகிட்டு உண்டு. ஓகே, இவரே ஃபினான்ஷியல் ப்ராப்ளம், கெரியர் ப்ராப்ளம், ஃபேமிலியில் ப்ராப்ளம், என்ன ப்ராப்ளம் வந்தாலும் உங்ககிட்ட ஒரு ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் மனசை விட்டு பேசக்கூடிய ஒரு டைமில் இவருக்கு ஒரு கம்ப்ளீஷன், ஒரு ஒரு ரிலீஃப், ஒரு ஹீலிங் இவருக்கு கிடச்சிട്ടുണ്ട്. பட் இந்த ஒரு பர்சன் ஆக்சுவலி இவருக்கு தெரியும், பட் இருந்தாலும் இவர் உங்களை சீட்டிங் பண்ணிட்டு போயிட்டு இவர் சீட்டிங் பண்ணுறதுக்கு ரீசன் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த ஒரு பர்சனுக்கு ஆக்சுவலி ஆப்ஷன்ஸ் உண்டு. ஓகே, ஆப்ஷன்ஸ் இல்லைனா அது ஒரு கேரக்டர் இவருக்கு அடிவே கிடையாது, இவருக்கு வேறு ஆப்ஷன்ஸ் உண்டு. என்னதான் நம்ம ஹார்ட் வந்து எமோஷ்னலாக நமக்கு வந்து சில எமோஷ்னலாக நமக்கு அது கொடுத்தாலும், பட் மைண்டு வந்து இங்கே ப்ராக்டிக்கலாக யோசிக்கும்ல, இதை விட உனக்கு அது பெட்டராக இருக்கும், இதை விட நீ அதை பார்த்தா அப்படின்னா ஒரு கார் கிடைக்கும், பங்களா கிடைக்கும், இல்லைங்கி. ஸோ ஆக்சுவலி ஹார்ட்டு என்ன சொன்னோம் அப்படின்னா, நம்மக்கிட்ட யார் கேரிங்காக இருக்காங்க, லவ்வபுளாக இருக்காங்க, அவங்கள தான் நமக்கு ஹார்ட் வந்து நம்மக்கிட்ட வந்து புஷ் பண்ணும், இவங்கக்கிட்ட பேசு பழகு. பட் மைண்டு இங்கே ப்ராக்டிக்கலாக யோசிக்கும்ல, இதை விட நமக்கு எது பெட்ரு. ஸோ அப்போ இவருக்கு ஆப்ஷன்ஸ் உண்டு. இவர் இது ஆல்ரெடி இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் பல டைம் ஆப்ஷன்ஸ்லேயும் உங்களே ஸ்டக்காக நின்றுட்டுன்னு நம்ம சொல்லலாம். ஓகே, மேபி மாமா பொண்ணோ அத்தை பொண்ணோ யாராவது ஊரில் இருந்திருக்கலாம், இல்லைங்க மாமா பையனோ யாராவது இருந்திருக்கலாம், இல்லைங்க ஆல்ரெடி ஃப்ரெண்ட்ஸ் சின்ன வயசு ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் கூட யாராவது கனெக்டடாக இருந்திருக்கலாம், எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு டைமில் சடனாக உங்களை மீட் பண்ணியிருக்கலாம், ஆல்ரெடி இவருக்கு அந்த ஆப்ஷன்ஸ் இருந்திருக்கலாம். ஓகே, இல்லைங்க வீட்டில் வேறு ஆப்ஷன்ஸ் பார்த்துருக்கலாம். இவர் ஆக்சுவலி இவர் கன்ஃபியூஸ் ஆகி நின்றுட்டு நிறைய நாட்கள். ஓகே, எனக்கு எது நான் சூஸ் பண்ணுவேன், எனக்கு இதில் எது பெட்ரு, எனக்கு இதில் எது பெனிஃபிட்டு, அதனாலே இவருக்கு ஒரு போர்டு தான் ஃபீல் ஆகிட்டு உண்டு. ஓகே, ஒரு கட்டத்தில் இவர் வந்து எமோஷ்னலை காட்டிலும் ப்ராக்டிக்கலுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு உங்களை விட்டு இவர் போயிட்டு உண்டு. ஏன்னா மனுஷனோட மைண்ட் எப்போயும் ப்ராக்டிக்கலாக தான் யோசிக்கும். ஓகே, அந்த மாதிரி இவர் போயிட்டு உண்டு. ஒரு கம்ப்ளீஷன் இவருக்கு உங்கள் கூட ஃபீல் ஆகிட்டும். சில பர்சன்ஸ் வந்து நம்ம ஒரு சீட்டிங் பண்ண போகிறோம் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு ஃபியர் இருக்கும். நம்ம இப்போ வந்து இவங்களை சீட்டிங் பண்ணுறோமே, சீட்டிங் பண்ணிவிட்டு நாளைக்கு அவங்க முகத்தில் போய் எப்படி நிற்கிறது, சீட்டிங் பண்ணக்கூடாதுன்னு நினைப்பாங்க. இவர் ஓகே நாளைக்கு பார்த்துக்கலாம், ஓகே அவங்க பேசினாலும் பரவாயில்ல, பேசாலும் பரவாயில்ல, எனக்கு இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் எனக்கு இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு இவர் விட்டுட்டு போயிட்டு உண்டு. சீட்டிங் கார்டு நமக்கு வந்துட்டு உண்டு. ஓகே, வேறு இதுக்காகனா வேறு ஒன்றும் ஆப்ஷனுக்காக உங்களை விட்டு போயிட்டு உண்டு. ஸோ நீங்களும் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு பீரியட் ஆஃப் டைமில் நீங்கள் வந்து பயங்கரமாக உங்களை கூட நீங்கள் கேர் பண்ண மறந்துருப்பீங்க, நீங்கள் வந்து சாப்பிட மறந்துருப்பீங்க, ஒரு நல்ல ட்ரெஸ் போட மறந்துருப்பீங்க, ஒரு செல்ஃப் லோ பண்ணாமல் நீங்கள் ரொம்ப எமோஷ்னலி நீங்கள் டவுன் ஆகி ஒரு பீரியட் ஆஃப் டைம் நீங்கள் நின்றுருப்பீங்க இந்த ரிலேஷன்ஷிப்பில். அந்த அளவுக்கு ஒரு கேர், ஒரு லவ், இவருக்கு ஒரு ப்ரொடெக்ஷன்ஸ் கொடுத்துட்டு இந்த ஒரு பர்சன் வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இல்லாத ஒரு ஸ்நேகம். அந்த ஒரு பர்சன் உங்களை வந்து கேர் பண்ணாமல் இருக்கலாம், லவ் பண்ணாமல் இருக்கலாம், ஈக்குவல் கிவ் அண்ட் டேக் பண்ணாமல் இருக்கலாம். பட் எனக்கு லைஃப்பில் ஸ்நேகம் இம்பார்ட்டன்ட், லவ் இம்பார்ட்டன்ட், இந்த ஒரு பர்சன் லைஃப்பில் வேணும் ஒரு தோட்ஸோடு இவர் அந்த அளவுக்கு நீங்கள் கேர் பண்ணிட்டு ப்ரொடெக்ட் பண்ணிட்டு உண்டு. பட் இதுதான் இந்த ஒரு பர்சன் சீட்டிங் பண்ணிட்டு போயிட்டு உண்டு. காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஆப்ஷன்ஸ்க்காக உங்களை விட்டு போயிட்டு உண்டு. ஓகே, கரண்ட்லி ரிலேஷன்ஷிப் வந்து இவர் மூவ் ஆன் ஆகி மேபி 5 months இருக்கலாம், ஒரு சிலவங்களுக்கு 6 months இருக்கலாம். ஓகே, இவருக்கு தெரியும் ஆல்ரெடி நம்ம இப்போ சீட்டிங் பண்ணுறோம், நம்ம இந்த ஒரு பர்சனை வந்து ஆக்சுவலி அந்த பர்சனுக்கு நல்லாவே தெரியும். நீங்கள் இவரை 110% நீங்கள் லவ் பண்ணுறீங்க, கேர் பண்ணுறீங்க, ப்ரொடெக்ட் பண்ணுறீங்க, எல்லாமே தெரியும். இவரை நீங்கள் ஆத்மார்த்தமாக காதலிக்கிறீங்கன்னு இவருக்கு தெரியும். பட் இருந்தாலும் இந்த ஒரு பர்சனுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கிறனால ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணி இவர் உங்களை விட்டு போயிட்டு உண்டு. போகிற டைமில் இவருக்கு தெரியும் இப்போ நம்ம வந்து போகிறோம்,
இனி எப்படி அவள் கண்டு போய் நிற்கிறது, நாளைக்கு எப்படி போய் முழிக்கிறது அப்படின்னு ஒரு தோட்டம் உண்டு. பட் இருந்தாலும் எல்லாம் அப்போ பார்த்துக்கலாம், இப்போ நம்ம நடக்கிற வேலையை பார்ப்போம். இவர் போயிட்டு உண்டு. ஓகே, அதனால ரிலேஷன்ஷிப்பில் சீட்டிங் ஆடு நமக்கு வந்துட்டு. பட் என்னதான் இவர் சீட்டிங் பண்ணிட்டு போயிட்டு. பட் கரண்ட்லி இவர் உங்களை உங்களை பற்றி விசாரிக்கிறாங்களா, நீங்கள் எப்படி இருக்கிறீங்க பார்க்குறாங்க, அஃப்கோர்ஸ் அது உண்டு. ஏன்னா இவர் போயிட்டு மூவ் ஆன் ஆகிட்டு. பட் கரண்ட்லி ஸ்டக் ஆகும். இது வரைக்கும் ஃபிசிக்கலி மூவ் ஆன் ஆகிட்டு, மென்டலி இது வரைக்கும் மூவ் ஆன் ஆகிட்டில்ல. டோட்லி உங்களோட மெமரியில் இவர் ஸ்டக்காகி நின்றுட்டு. இவர் ஆக்சுவலி ஒரு ஹெர்மிட் மூலம் நின்றுட்டு நம்ம சொல்லலாம். ஓகே, ஏன் அப்படின்னா இவருக்கு உங்கள் கூட ஒரு கம்ப்ளீஷன் ஃபீல் ஆகுது. ஓகே, உங்கள் கூட ஒரு கம்ப்ளீஷன் ஃபீல் ஆகுது. நீங்கள் இல்லாத அந்த நாட்டுங்கிறது இவர் மேபி இவர் கூட நீங்கள் கனெக்டாக இருக்கக்கூடிய ஒரு டைமில் இவரையே மறந்து ஹாப்பியாக இருந்திருக்கலாம். ஓகே, எல்லாம் எனக்கு கிடச்சிருச்சு, எல்லாம் அனுபவிச்சுட்டேன், எல்லாம் ஒரு 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 உங்களோட ஜஸ்ட் ஒரு பார்வை, ஜஸ்ட் ஒரு ஸ்மைல், ஜஸ்ட் ஒரு பேச்சுவார்த்தை, ஜஸ்ட் ஒரு கம்யூனிகேஷன், இதுலேயே இந்த ஒரு பர்சனுக்கு ஒரு கம்ப்ளீஷன் ஃபீல் ஆகிட்டு உண்டு. ஓகே, பட் இவர் இந்த ஒரு லைஃப்பை விட்டுட்டு மூவ் ஆன் ஆகி போயிட்டு வந்த பிறகு இவர் டோட்லி ஸ்டக் ஆகிட்டு உண்டு. ஏன்னா இவரோட மெமரிஸில் இப்போவும் உங்களோட தாட்ஸ் உண்டு. அந்த ரிலேஷன்ஷிப்பில் நடந்தால் மேபி இவர் கரண்ட்லி இவருக்கு இருக்க ஆப்ஷன்ஸ் கூட எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டு இருக்கலாம், இல்லைங்க ஆப்ஷன் கூட கம்யூனிகேஷன் பண்ணிகிட்டு இருக்கலாம், இல்லைங்க. பட் என்ன இவர் இப்போ கரண்ட்லி இவர் வேறு ஒரு ஆப்ஷன்ஸ் கூட கனெக்டில் இவர் இருந்தாலுமே இவருக்கு ஃபீல் ஆகிற விஷயம் என்ன அப்படின்னா, எல்லாம் இருந்தும் ஏதோ ஒரு மிஸ்ஸிங் ஃபீல். ஓகே, ஆல்ரெடி இருக்கிறதுல ஹாப்பியாக இல்லை நம்ம சொல்லலாம், ஓப்பனாக சொல்ல போனால். ஏன்னா தெரிஞ்சோ தெரியாமலோ இவருக்கு உங்கள் கூட ஒரு கம்ப்ளீஷன் ஃபீல் ஆகுது சேம். ஏன்னா இந்த ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் அந்தளவுக்கு எமோஷனலி கனெக்ட் ஆகிட்டு உண்டு. பட் ஆல் ஆக்சுவலி ப்ராக்டிக்கலாகவும் ஆல் ஆக்சுவலி யாரு கூட அட்டாச் ஆகாத ஒரு கேரக்டர் இவர். ஏன்னா சின்ன வயசில் இவருக்கு எதாவது ட்ராமா இருந்திருக்கலாம், ஸ்கூல் லைஃப்லேயோ காலேஜ் லைஃப்லேயோ ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப்பில் போய் ரொம்ப அட்டாச் ஆகி அதனால் பெயின் அனுபவிச்ச ஒரு ஆளாக இருக்கலாம். ஸோ அப்போ அது ஒரு ரிலேஷன்ஷிப்பில் அட்டாச் ஆகக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரு கேரக்டராக இருக்கலாம், ஃபுல்லி ஃபோக்கஸ் கெரியரில் கொடுக்குற ஒரு கேரக்டராக இருக்கலாம். பட் இவர் என்னதான் இவர் ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் அட்டாச் ஆகிட்டு உண்டு. பட் நீங்கள் அட்டாச் ஆகக்கூடிய ஒரு டைமில் இவரோட திங்கிங் ப்ரோசஸ் என்ன அப்படின்னா, நம்ம ரொம்ப அட்டாச் ஆகி போயிடக்கூடாது. ஏன்னா அது ஒரு கட்டத்தில் நமக்கு அதுலேருந்து மூவ் ஆன் ஆகுறதுக்கோ இல்லைங்க அது நமக்கு கிடைக்கலன்னு சொல்லும்போது வரக்கூடிய பெயினை நம்மளால் ஓவர்டேக் பண்ண முடியாது. ஒரு பவுண்டரி இவர் செட் பண்ணி வச்சு தான் இவர் ரிலேஷன்ஷிப்பில் நின்றுட்டு உண்டு. ஓகே, பட் இவருக்கு பயங்கர இஷ்டம் உண்டு, நீங்கள் கொடுக்குற ஒரு ஸ்நேகம் இவருக்கு பயங்கரமாக இவர் லைக் பண்ணிட்டு உண்டு. பட் இருந்தாலும் இவர் உங்களை விட்டு போயிட்டு உண்டு, சீட்டிங் பண்ணிட்டு போயிட்டு உண்டு நம்ம சொல்லலாம். பட் இப்போ இவருக்கு இப்போ ஆப்ஷன்ஸ் கூட பேசிகிட்டு இருக்காங்க, பழகிட்டு இருக்காங்க. இன்னும் எப்படி இருந்தாலும் இவருக்கு ஒரு மிஸ்ஸிங் ஃபீல். ஓகே, ஏதோ வாழ்கிறோம், லைஃப் போயிட்டுருக்குது. பட் நான் ஆத்மார்த்தமாக ஒரு சோல் லெவலில் நான் ஹாப்பியாக இருக்கிறேன்னு கேட்டால் இல்லை. எனக்கு எல்லாம் இருந்தும் எனக்கு ஹாப்பியாக இருக்க முடியலை. இப்போ ஒரு பார்ட்டிக்காக இருக்கட்டும், இல்லைங்க ஒர்க் பண்ணுற இடத்துலையா இருக்கட்டும், இல்லைங்க இவங்களுக்கு நல்லா பிடிச்ச இடத்துலையா இருக்கட்டும், இவங்க தனியாக இருந்து ஏதோ ஒரு ஃபீல், ஏதோ ஒரு சேட்னஸ், ஏதோ ஒரு மிஸ்ஸிங் ஃபீல், நான் கம்ப்ளீட் ஆகிட்டு இல்லை. ஓகே, அந்த ஒரு ஃபீல் இவருக்கு கொடுக்குது நம்ம சொல்லலாம். ஓகே, அதனால் டோட்லி ஆள் ஒரு கிளாரிட்டி இல்லாத ஒரு சுச்சுவேஷன் நிற்கிறாங்க சொல்ல, ஓவர் திங்கிங் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க நம்ம சொல்லலாம். என் லைஃப்பில் என்ன நடக்குது, ஏன் நான் டோட்டலாகவே ஆள் யாருக்கு பிடிக்கிடுக்காத ஒரு கேரக்டராக இருக்கலாம். ஓகே, ஏன்னா நான் சின்ன வயசில் இவருக்கு ட்ராமா உண்டுன்னு சொல்லிட்டேன். பட் இப்போ இவர் டோட்லி ஸ்டக் ஆகும், ஓவர் திங்கிங் இதனால் நான் இப்படி நிற்கிறேன், எனக்கு ஏன் லைஃப்பை என்ஜாய் பண்ணி கொண்டு போக முடியலை, ஏன் எனக்கு வேறு ஆப்ஷன்ஸை பார்க்க முடியல, இல்லைங்க எனக்கு வேறு யாரும் ஏன் எனக்கு நினைக்க முடியல, ஏன் அவங்க என் மைண்டில் அந்தளவுக்கு கூடியிருக்கிறாங்களா, என்னை ஏன் அவங்களே நினச்சிட்ருக்கேன், அந்த ஒரு தாட் இவருக்கு உண்டு. என் லைஃப்பில் என்ன நடக்குது, இவங்களுக்கு எனக்கு என்ன பந்தம், நான் இந்த மாதிரி யாரு கூட ஸ்டக் ஆனது இல்லையே, இப்போ ஏன் நான் ஸ்டக்காகி நிற்கிறேன், ஒவ்வொரு திங்கையும் பண்ணிகிட்ருக்காங்க நம்ம சொல்லலாம். பட் ஏதோ ஒரு விஷயம் இவரை பேக்கில் பிடிச்சி இழுக்குது, கரண்டே உங்ககிட்ட வர விடாமல் தடுக்குது. காரணம் என்னென்னா சீட்டிங். ஓகே, சீட்டுக்காரனே ஒரு பவுண்டரி செட் பண்ணி வச்சுட்டு நிற்கிறாங்க. தப்பெல்லாம் இவங்க பண்ணிவிட்டு எவ்வளோ ட்ராமா பார்த்தீங்களா, தப்பெல்லாம் என்னெல்லாம் தப்புண்டு எல்லா தப்பும் பண்ணிவிட்டு இவங்க ஒரு பவுண்டரி செட் பண்ணி வச்சுட்டு கரண்ட் சுச்சுவேஷன் நிற்கிறாங்க. ஏன் அப்படின்னா இனி உங்க முகத்தை நிற்கவும் முடியாது. ஓகே, இனி இவருக்கு வரவும் முடியாது. அப்போ இவர் ஒரு பவுண்டரி செட் பண்ணி வச்சு நின்றுட்டாங்க அப்படின்னா நீங்கள் வருவீங்களா இருக்கும், மேபி அந்த ஒரு தாட்ஸும் இருக்கலாம். ஓகே, பட் கரண்ட்லி நம்ம சொன்ன மாதிரி இவருக்கு வேறு ஆப்ஷனை தேடி போயிருக்கலாம், இல்லைங்க வேறு ஆப்ஷன்ஸ் கூட இருக்கலாம். பட் இன்ட்ரெஸ்டட் இல்லை, மிஸ்ஸிங் ஃபீல் ஆகும். ஓகே, நீங்கள் நினைக்கலாம் மேபி மேம் அப்படி இல்லை மேம், அவங்க ஆப்ஷன்ஸ் கூட ஹாப்பியாக இருக்காங்க, இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் போடுறாங்க, ஃபேஸ்புக்கில் போஸ்ட் போடுறாங்க, ஜாலியாக அப்லோட் பண்ணுறாங்க, ஜாலியாக தான் மேம் இருக்காங்க. ஓகே, அது வெளிப்பார்வைக்கு காட்டிக்கலாம். பட் உள்ளுக்குள்ளே
மிஸ்ஸிங் ஃபீல் இவருக்கு ஃபீல் ஆகிட்டு. ஓகே. வெளியில் நம்ம என்ன வேணாலும் காட்டிக்கலாமே. ஸோ அதே மாதிரி வெளியில் இவங்க காட்டிக்கிறாங்க. பட் இவருக்குள்ள மிஸ்ஸிங் ஃபீல் உண்டு. அது மட்டும் ரிலேஷன்ஷிப்பில் ஏகப்பட்ட ஹைடிங்ஸ் உண்டு. எல்லா ஃபீலிங்ஸ் எமோஷன் இங்கே சப்ரஸ் ஆகும். கரண்ட் சுச்சுவேஷன் ஆள் பவுண்டரிஸ் தப்பெல்லாம் பண்ணிவிட்டு இவர் ஒரு பவுண்டரி செட் பண்ணனால நம்ம தப்பு பண்ணலைங்கிற ஒரு தோட்ஸோடு இவர் பவுண்டரி செட் பண்ணி சொல்லிட்டு இருந்த ரிலேஷன்ஷிப்பில். ஓகே. பட் இப்போ இவர் ஓவர் திங்கிங் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன நடக்குது, ஏன் எனக்கு ஆல்ரெடி இருக்கிற ஆப்ஷன்லேயே ஹாப்பியாக இருக்க முடியல, எனக்கு வேறு யாரும் நினைக்கவும் முடியலை, அதில் சந்தோஷமாக சிரிக்கவும் முடியலை, ஆல்ரெடி என் லைஃப்பில் வந்துட்டு போகிறவங்கள மறக்கவும் முடியலை, நான் என்ன பண்ணணும் இப்போ லைஃப்பில், இப்போ எனக்கு எது இம்பார்ட்டன்ட், அதுவா இதுவா? ஓகே. மைண்டு ப்ராக்டிக்கலாக சொல்ல வேண்டாம், உனக்கு இதுதான் பெட்ரு, இதை நீ சூஸ் பண்ண. ஹார்ட்டு இல்லை, ஆத்மார்த்தமாக அவங்க உங்களை லவ் பண்ணுறாங்க, நீ அவங்கள சூஸ் பண்ணு. இது ஆள் ஓவர் திங்கிங் பண்ணிவிட்டு இதுவா அதுவா, ஃப்யூச்சரில் எனக்கு எது பெஸ்ட்டு, ஹீலிங் பீரியட் நடத்துறதுக்கு நம்ம சொல்லலாம் ஓப்பனாக சொல்ல போனால். ஓகே. இவரோட ஃபீலிங்ஸ் எமோஷனெல்லாம் கரண்ட்லி சப்ரஸ் ஆகும். ஒன்றும் இப்போ எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுற சுச்சுவேஷன் இவர் இல்லை. இவர் எல்லாம் வந்து ஒழிச்சாங்க வச்சுட்டு ஒரு பவுண்டரி செட் பண்ணி வச்சுட்டு நிற்கிறாங்க. ஓகே. பட் இது வரைக்கும் மூவ் ஆன் ஆகிட்டு இல்லை. சீட்டிங் பண்ணாலுமே அடிக்கடி உங்களை பார்த்துட்டு கரண்ட்லி நீங்கள் உங்களோட வைப்ரேஷன் பார்த்தீங்கன்னா செல்ஃப் லவ். நீங்கள் இந்த மாதிரி டேரோ கார்டும் ஏதாவது நீங்கள் பார்த்து கரண்ட்லி நீங்கள் செல்ஃப் லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டு உண்டு. உங்களோட வேல்யூ ஒர்த்து நீங்கள் மனசிலாக்க ஸ்டார்ட் பண்ணிட்டு உண்டு. ஸோ உங்களோட தாட்ஸ் என்ன அப்படின்னா, என்ன வந்து என்ன ஒருத்தர் இக்னோர் பண்ணிட்டு போகிறோம் அப்படின்னா, அவனுக்காக நான் எதுக்கு வெயிட் பண்ணணும், அவனுக்காக நான் ஏன் காத்திருக்கணும், என்ன இக்னோர் பண்ணுறதுக்கு இந்த வேர்ல்டில் யாருக்கும் ரைட்ஸ் இல்லை. அப்படி என்ன இக்னோர் பண்ணுற யாரும் எனக்கு தேவையில்லை. என்னோட ஸ்நேகத்தை மதித்து என்னை மதித்து ஒருத்தவங்க வர்றாங்க அப்படின்னா நான் கேர் பண்ணுறதுக்கு, லவ் பண்ணுறதுக்கு, ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு நான் ரெடி. பட் என்ன ஒருத்தர் வேணும்னு சொல்லிட்டு போகிறான், என்ன ஒருத்தர் அவாய்ட் பண்ணுறான், இன்னொருத்தர் ஹேட் பண்ணுறான், என்ன பிடிக்காத ஒருத்தங்கிட்ட போய் நான் என்னத்துக்கு காட்டணும்? ஓகே. ஸோ அது தேவையில்லாத ஒரு விஷயங்கிறது நீங்கள் மனசில் ஆக்கிட்டு, ஓகே, அதை மனசில் ஆக்கிட்டு கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் செல்ஃப் லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டு எனக்கு ஸ்நேகம் கொடுக்குறது. ஏன்னா நமக்கு ஸ்நேகம் கொடுக்குறது நமக்கும் நிறைய பேர் இருக்காங்கல்ல. அப்போது ஸ்நேகம் கொடுக்காத ஒருத்தருக்காக நான் எதுக்கு ஸ்நேகம் கொடுக்கணும்? என்ன ஒருத்தர் சீட்டிங் பண்ணிட்டு போயிருக்கேன், இக்னோர் பண்ணிட்டு போயிருக்கேன், அவாய்ட் பண்ணிட்டு போயிருக்கேன், இவனை நான் ஏன் நினைக்கக்கூடாதுங்கிற ஒரு தோர்ஸை விட செல்ஃப் லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டு உண்டு. ஸோ நம்மளை சுற்றி எத்தனையோ போர்சஸ் இருக்காங்க. நம்மளை சுத்தமாக நம்மளை வந்து பிடிக்காத ஒருத்தரை நம்ம வந்து போய் சேசிங் பண்ணுறதுக்கும், நம்மளை சுற்றி எத்தனை உறவுகள் இருக்குது, ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்காங்க, நம்மளை மதிக்கிற உறவுகளோடு நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகலாம், லைஃப்பை என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். லைஃப் ரொம்ப அழகானது. ஸோ நம்ம வந்து ஒரு விஷயம் நீங்கள் படிச்சுட்டு, ஓகே, யாரும் இல்லாட்டா நம்ம ஹாப்பியாக இருக்கணும். கரண்ட்லி நீங்கள் பயங்கரமாக செல்ஃப் லவ் பண்ணுறீங்க, பயங்கரமாக க்ரோ ஆகிருக்கலாம் மேபி கரண்ட் சுச்சுவேஷன். நீங்கள் யாரும் இல்லாட்டாலும் ஐ எம் கம்ப்ளீட்டட் ஒரு பீரியட் ஆஃப் டைமில் உங்களுக்கு தோணிக்கலாம், இந்த ஒரு போர்ஷன் என்னோட கம்ப்ளீஷன் ஃபீல் ஆகிருக்கலாம். பட் இவன் இல்லாட்டா என்னால் வாழ முடியும், இவன் இல்லாட்டா என்னால் ஹாப்பியாக இருக்க முடியும் ஒரு வித்தேரிய கரண்ட் சுச்சுவேஷனில் படிச்சுட்டு. ஸோ அப்போ கரண்ட்லி நீங்கள் செல்ஃப் லவ் பண்ணுறீங்க, ஆள் ஆக்சுவல் ஆப்ஷன் கூட எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கலாம். பட் ஆள் ஹாப்பி கிடையாது. டவுட்லி ஆள் ஸ்டக்காகி நிற்கிறாங்க, உங்கள் மெமரிஸில் ஸ்டக்காகி நிற்கிறாங்க. எனக்கு எது ஃப்யூச்சரில் வேணுங்கிற ஓவர் திங்கிங்ஸோடு இவர் இருக்கிறாரு. பட் இவர் எனி டைம் இவர் உங்களை சேசிங் பண்ணுறால ரொம்ப சேசிங் பண்ணுற மாதிரி நமக்கு இதில் ஃபீல் ஆகலை. பட் இருந்தாலும் அப்பப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஒரு தாட் இவரோட மைண்டில் உண்டு. அப்படி பார்க்கக்கூடிய ஒரு டைமில் கரண்ட் சுச்சுவேஷனில் நீங்கள் வந்து செல்ஃப் லவ் பண்ணுறீங்க, லைஃப்பை அடித்து பிடிச்சி என்ஜாய் பண்ணுறீங்க, யாரும் இல்லாமல் என்ன ஹாப்பியாக வாழ முடியுங்கிற ஒரு தாட்ஸோடு நீங்கள் இருக்கிறது இவருக்கு அது மனசில் ஆகுது. ஸோ கரண்ட் சுச்சுவேஷன் இந்த ஒரு வைப்ரேஷன் இவரை பயங்கரமாக அட்ராக்ட் பண்ணுது. இவர் ஆக்சுவலி டோட்லி ஸ்டக் ஆகும். ஏன்னா கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் இருக்கக்கூடிய ஒரு வைப்ரேஷன் இவர் அட்ராக்ட் பண்ணி இழுக்குது. ஆல்ரெடி இருக்கிற ஆப்ஷனில் இவருக்கு மைண்டு போகலை நம்ம சொல்லலாம். ஓகே. இவருக்கு கரண்ட்லி நீங்கள் இருக்கக்கூடிய ஒரு ஹை வைப்ரேஷன், நீங்கள் இருக்கக்கூடிய ஒரு செல்ஃப் லவ் அது இவரை புஷ் பண்ணுது. ஓகே, போய் பேசு, கால் பண்ணி மெசேஜ் பண்ணுது, இவர் அதை புஷ் பண்ணுது. இவருக்கு ஆக்சுவலி கரண்ட்லி ஒரு ரிலேஷன்ஷிப் ரீஸ்டார்ட் வேணுங்கிற ஒரு டிசைர் இவர் கொண்டு, உங்களை மேரேஜ் பண்ணிக்கிற ஒரு ட்ரீம் இவர் கொண்டு கரண்ட் சுச்சுவேஷனில். பட் பேடி நம்ம சொல்லலாம், பயம் நம்ம சொல்லலாம். ஏன்னா ஒரு பீரியட் ஆஃப் டைமில் இந்த ஒரு போர்ஷனுக்கு தெரியும், இந்த ஒரு போர்ஷன் கூட நமக்கு ஒரு ஹீலிங் ஃபீல் ஆகுது, ஒரு கம்ப்ளீஷன் ஃபீல் ஆகுது. ஆனால் இன்றைக்கி நம்ம இவங்களை ஏமாற்றிட்டு போகணும் அப்படின்னா நாளைக்கு அவங்க முகத்தை பார்க்க முடியாதுன்னு இவருக்கு தெரியும். இருந்தாலும் எல்லாம் அப்போ பார்த்துக்கலாம். அப்படி ஒரு இப்போ இருக்கிற ஆப்ஷனுக்கு நான் ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன், அடித்து பிடிச்சி என்ஜாய் பண்ணுவேன், அப்படி ஒரு சுச்சுவேஷன் வந்தால் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு போன ஒரு பர்சன் இன்றைக்கி நீங்கள் பண்ணுற செல்ஃப் லவ்வில் ஸ்டக் ஆகி நான் என்னடா பண்ணுவேன் அந்த ஒரு சுச்சுவேஷனில் வந்துட்டு. ஓகே. ஸோ சூப்பர் ரீடிங் ஆகும் ஆக்சுவலி. இவர் உங்கள் கூட ஒரு ஃபேமிலி க்ரியேட் பண்ணணும், ஒரு உங்கள் கூட ஒரு ஃபேமிலி. நமக்கு 2 கார்டு வந்துட்டு.
இவர் உங்களை மேரேஜ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாங்க. அடுத்து வந்து உங்களுக்கு ஒரு ஃபேமிலி லைஃப் கொண்டு போகணும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா கரண்ட் சுச்சுவேஷனில் அவங்களோட செல்ஃப் லவ் இந்த மனுஷனை அட்ராக்ட் பண்ணி இழுக்குது நம்ம சொல்லலாம். இவர் உங்களை மேரேஜ் பண்ணிக்கணும்னு நினைக்கிற ஒரு தாட்ஸ் என்ன அப்படின்னா, மேபி இந்த ஒரு பர்சன் உங்களை விட்டு போகிற அப்புறம் வேறு ஆப்ஷன் கூட போயிருக்கலாம். பட் என்ன இருந்தாலும் இவருக்கு ஃபீல் ஆகிற விஷயம் என்ன அப்படின்னா, அந்த இவருக்கு இப்போ மைண்டில் இருக்கிற தாட்ஸ் என்ன அப்படின்னா, நம்ம மைண்டில் ஒரு பர்சன் இருக்காங்க. இந்த மைண்டில் ஒரு பர்சன் நம்ம மைண்டில் இருக்கும்போது நம்ம எங்கே போனாலும் நமக்கு அவங்களோட தாட்ஸ் தான் வருது. நம்மளால் ஹாப்பியாக இருக்க முடியலைங்கிற ஒரு ரியலைசேஷன் இவருக்கு ஃபீல் ஆகிட்டு உண்டு. எனக்கு இந்த பொண்ணுக்கு ஏதோ ஒரு பந்தம் இருக்குது, ஆத்மா பந்தம் இருக்குது, இல்லைங்க ஏதோ ஒரு சோல் கனெக்ஷன் இருக்குது. அதனால தான் நான் வந்து யாருக்கிட்டே இந்த மாதிரி என் லைஃப்பில் நான் ஸ்டக் ஆகி நின்னதில்லை. கரண்ட்லி நான் ஸ்டக் ஆகி நிற்கிறேன் அப்படின்னா எனக்கு இந்த பொண்ணுக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்குது. நான் விதியாக இருக்கலாம், நான் இவ்வளோ மீட் பண்ணணும், ஒரு லைஃப் கொண்டு போகணும், இல்லைங்க என் லைஃப்பில் இவன் வரணும், அவள் லைஃப்பில் நான் போகணுங்கிறது விதியாக இருக்கலாங்கிறது இவர் மனசில் ஆகிட்டு உண்டு. இப்போ இவரோட மைண்டில் இருக்கிற தாட்ஸ் அப்படின்னா, தெரிஞ்சோ தெரியாமலோ இவன் ஹார்ட்லேயே மைண்ட்லேயே கூடியிருக்கா. இவன் என் மைண்ட்லேயே ஹார்ட்லேயே இருக்கும்போது எனக்கு வேறு யாரு கூட எனக்கு சிரித்து பேசுகிறதுக்கோ பழகிறதுக்கோ எனக்கு தோண மாட்டேங்குது. எனக்கு அதில் ஒரு கம்ப்ளீஷன் ஃபீல் ஆகலைங்கிற ஒரு ரியலைசேஷன் இவருக்கு வந்துட்டு. ஸோ அப்போ நமக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு தொடக்கங்கிறது ஷோராக அது நடக்கும். ஓகே, பட் கரண்ட்லி ஆள் கோயின் பத்திர சுச்சுவேஷனில் போயிட்டுருக்காங்க நம்ம சொல்லலாம். கெரியரில் பயங்கரமாக ஃபோக்கஸ் பண்ணுறாங்க நம்ம சொல்லலாம். ஏன்னா இவருக்கு கரண்ட் சுச்சுவேஷனில் ரியலைசேஷன் உண்டு, ரிலேஷன்ஷிப்பில் ரீஸ்டார்ட் வேணுங்கிற ஒரு டிசைர் உண்டு, மேரேஜ் பண்ணிக்கணும், ஃபேமிலி லைஃப் கொண்டு போகணும் எல்லாம் இவருக்கு உண்டு. பட் கரண்ட்லி உங்ககிட்ட வர்றதுக்கு பேடி. ஏன்னா கரண்ட்லி நீங்கள் செல்ஃப் லவ் பண்ணுறீங்க, நீங்கள் ஸ்டாராக இருக்கிறீங்க. இவரு இப்போ மனசிலாக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, இவருக்கு உங்களோட லைஃப்பில் இவருக்கு தகுதி இல்லைன்னு இவர் நினைக்கிறாரு. ஏன்னா நீங்கங்கிறது ட்ரூ, பட் இவர் சீட்டிங் பண்ணிட்டு உண்டு. உங்களோட கேரக்டர்ஸ்க்கும் உங்களோட குவாலிட்டிஸ்க்கும் இவர் ஒருபோது தகுதியே இல்லை, ஒரு ரியலைசேஷன் இவருக்கு உண்டு கரண்ட் சுச்சுவேஷனில். இப்போ நான் போகிறது சரியில்லை, ஏன்னா நான் இப்போ போனேன் அப்படின்னா என்ன இவங்க ரிஜெக்ட், ஏன்னா இவர் இப்போ ஆத்மார்த்தமாக உங்களை லவ் பண்ணுறாரு, சரியா அட்ராக்ட் ஆகிட்டு உண்டு. அப்போ இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் இவரை நீங்கள் ரிஜெக்ட் பண்ணீங்க அப்படின்னா அது இவரால் தாங்க முடியாத ஒரு பெயின் இவருக்கு கொடுக்கும். ஸோ அதனால் ஓகே, ஆனால் கட்டாயம் இவர் உங்களை சூஸ் பண்ணி இவர் ஆக்சுவலி கரண்ட் சுச்சுவேஷனில் பவுண்ட்ரிலாம் செட் பண்ணுறதுக்கு யூஸ் சொன்னால் அப்படியே அது நீங்கள் ஓடி வந்துட மாட்டீங்களா? இவர் மூவ் ஆன் ஆகிட்டார், இவரை மறந்துட்டார் நினச்சிட்டா நீங்கள் ஓடி வந்துட மாட்டீங்களா ஒரு பவுண்ட்ரி செட் பண்ணது. பட் இவர் ஷோராக அவங்கள சூஸ் பண்ணல, எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. ஏன்னா நமக்கு 6 ஆஃப் வாண்ட்ஸ் ஒரு கார்டு வந்திருக்குது பார்த்தீங்களா? இந்த 6 ஆஃப் வாண்ட்ஸ் கார்டு வந்தாலே இந்த ஒரு பர்சன் இது வெற்றியாகும், சக்ஸஸ் ஆகும். இவர் இத்தனை ஆப்ஷன்ஸ் இருந்தாலும் இவர் உங்களை சூஸ் பண்ணுறது கன்ஃபார்மாக எந்த மாற்றமும் கிடையாது. பட் இவருக்கு சில ரியலைசேஷன் இவருக்கு ஃபீல் ஆனாலும் பட் கரண்ட்லி அவளை ரிஜெக்ட் பண்ணிவிட்டு வந்து இவரோட லைஃப்பில் நீங்கள் வேணான்னு சொல்லிவிடுவீங்க, ரிஜெக்ட் பண்ணிவிட்டு அந்த ஒரு பேடியும் உண்டு. ஓகே, பட் நமக்கு இதில் வந்து உடனே காலோ கம்யூனிகேஷனும் வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் இல்லைன்னு தான் எனக்கு சொல்லுவேன். சொல்ல முடியாது, மேபி நீயோனால நீங்கள் நினைக்கிற ஒரு போஸ்ட்டுக்கிட்ட உங்களுக்கு ஒரு கம்யூனிகேஷன் வரலாம். பட் நமக்கு இங்கே ரீடிங்கில் கம்யூனிகேஷன் கார்டே வரலாம். நமக்கு வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் கார்டாக வந்து வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் கார்டு வந்தாலே நமக்கு மனசிலாக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா டைம் எடுத்துக்கும். டிவைனிங் டைம் அப்படின்னா காலம் வந்து என்றைக்கும் வந்து நமக்கு நமக்கு இப்போ 2025 வந்து மோசமாக இருக்குது அப்படின்னா 2026 மோசமாக இருக்க வேண்டிய கட்டாயம் கிடையாது. ஓகே, 2024 கஷ்டப்பட்டீங்க அப்போ 2026 நல்லா இருக்கும் நமக்கு. ஏன்னா நமக்கு காலங்கிறது நமக்கு சேஞ்ச் ஆகிட்டே தான் இருக்கும். ஏன்னா லைஃப்னு சொல்லும்போது அதில் கஷ்டமும் நஷ்டமும் வலியும் வேதனையும் எல்லாம் இருக்கிற மாதிரி ஹாப்பினஸும் கட்டாயம் உண்டு. இப்போ உங்களுக்கு இப்போ காலம் ஃபேவரபுளாக மாறத்தோட இது உங்களுக்கான ஒரு டைம் ஆகும். ஏன்னா கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் செல்ஃப் லவ் பண்ணுறீங்க, நீங்கள் ஹாப்பியாக இருக்கிறீங்க. இது சுச்சுவேஷன் இப்போ உங்களுக்கு ஃபேவரபுளாக மாற தொடங்கிட்டு உண்டு. ஒரு டைமில் இவரை கண்டு நீங்கள் அட்ராக்ட் ஆகிட்டு உண்டு அப்படின்னா கரண்ட் இவர் உங்களை கண்டு அட்ராக்ட் ஆகிட்டு உண்டு. ஓகே, ஸோ அப்போ உங்களுக்கு ஒரு நல்ல டைம் வரக்கூடிய ஒரு டைமில் இவர்கிட்ட உங்களுக்கு ஒரு காலம் ஒரு மெசேஜோ இல்லைங்க டிவைன் டைமில் கட்டாயம் இவர் உங்களை ஏன்னா சூஸ் பண்ணுவார். ஏன்னா இவர் ஆக்சுவலி ஒவ்வொரு நைட்டும் இவரோட மைண்டில் இருக்கிற தாட்ஸ் என்ன அப்படின்னா நான் இப்போ கால் பண்ணுறதுக்கா, மெசேஜ் பண்ணுறதுக்கா, இல்லைங்க இமெயில் பண்ணுறதுக்கா, இல்லைங்க டைரெக்டாக பார்த்து லெட்டர் கொடுக்கறதுக்கா ஆயிரக்கணக்கான ஒரு தாட்ஸ் உண்டு. பட் வர்றதுக்கு ஸ்ட்ரென்த் இல்லை. ஓகே, மேபி கர்மா அனுபவிக்கிறாங்களா இருக்கலாம். பட் டோன்ட் வரி, ஹீலிங் பீரியட் நடந்ததுக்கு சேசிங் பண்ண வேண்டாம். இவர் ஷோராக அவங்கள சூஸ் பண்ணுவார். ஓகே ஓகே, இந்த நமக்கு இப்போ இம்பார்ட்டன்ட் ஏஜ் பார்த்துக்கலாம். 67 இம்பார்ட்டன்ட், 28 இம்பார்ட்டன்ட், 17 இம்பார்ட்டன்ட், 22 இம்பார்ட்டன்ட், 56 இம்பார்ட்டன்ட், 26 இம்பார்ட்டன்ட், 36 இம்பார்ட்டன்ட், 49 இம்பார்ட்டன்ட். எஸ், இனி இம்பார்ட்டண்டான மந்த் பார்த்தீங்க அப்படின்னா ஜனவரி இம்பார்ட்டன்ட்,
March, sorry, January important, April important, May important, June important, July important, September important, October important, December important. இம்பார்ட்டண்டான டேட் பார்த்தீங்க அப்படின்னா ஒன் இம்பார்ட்டன்ட், 4 important, 5 important, 6 important, 7 important, 9 important, 10 important, 12 important, 18 important, 18 angels numbers important, 21 important, okay, 12 important, 17 important. இங்கே நமக்கு angels numbers பார்த்தீங்க அப்படின்னா 10 angels numbers important, 18 angels numbers important, okay. So 999 angels numbers important, okay. 999 கண்டினியூஸாக பார்க்குறீங்க அப்படின்னா ஷோர் அந்த வீடியோ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகும். இந்த நம்மளோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனல் கனெக்ட் ஆகிருக்கும்போது மட்டும் தான் உங்களோட எனர்ஜி நமக்கு இங்கே அப்டேட் ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.